எலே ஆக்கங்கட்ட கூவ மாப்பிள்ளையெல்லாம் நான் தான் உங்கள் நெல்லைவேலு பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம திருச்சி சாதனாவுக்கு. திருச்சி சாதனா பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ல. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் பேசுகிறாலும் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் நண்பர்களே, திருச்சி சாதனாவுக்கு இப்போ உடம்புக்கு ரொம்ப முடியலைங்க. அவங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலையாம், பயங்கரமான காய்ச்சல். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு காய்ச்சல் கூட பெருசாக தெரியலையாங்க. அவங்க கமாண்டு அவங்க வீடியோவில் போய் போடுதாங்களாம், சாதனா உனக்கு எதுவும் வரக்கூடாத நோய் எதுவும் வந்துட்டா, இல்லை எது நீ மாசமாக இருக்கியா, உனக்கு ஏன் இப்படி ஒரு உடம்பு சரியில்லாமல் போச்சு, இல்லை வேறு யாரும் எதுவும் உன்னை இது கற்பழிச்சிட்டாங்களா, இல்லை உன்னை கெடுத்து போட்டாங்களா அவன் வாழ்க்கையை, இப்படிலாம் அவள் ஐடியில் போய் கமாண்டு போட்டிக்கலாம்ல. இது சாதனாவுக்கு மிகுந்த துயரமாக இருக்கான். இல்லை ஏழை இப்படி பண்ணுதியே இப்படி கமாண்டை போட்டு கேவலமாக இருக்குல்ல, எனக்கு இந்த மாதிரி போடாதீங்கல்ல, நானே உடம்பு சரியில்லாமல் இருக்கமுடியலன்னு சொல்லி இப்போ சாதனா வருத்தப்படுது. ஐயா நான் என்ன சொல்லுதேன், உங்களுக்கு இந்த கற்பழிப்புக்கெல்லாம் ஆளே கிடைக்கலையா? இந்த 60 வயசு கிழவி சாதனா தான் உங்களுக்கு கிடைச்சாலா? ஏழை அப்படி பண்ணுதியே நாடு போகிற போக்கு தெரியாமல். அவரோட ஒரிஜினல் கலரை பார்த்திருக்கீங்களா? சாதனாவோட கலரை என்ன கலரு, பியூட்டி என்னைய மாதிரி அழகா செவேன்னு. மூதேவியா சும்மா கிடைங்கல. அவள் வீடியோவே இந்த மாதிரி கமாண்டு போட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்களே, அது பிள்ளை வருத்தப்படுதா இல்லையா? சாதனா நீ உடம்பு பார்த்துக்காத்தா, சரியா? நான் உனக்கு வரும்போது ஆர்லிஸ் பாட்டிலும் குளுக்கோஸும் வாங்கிட்டு வரேன், சரியாம்மா? உடம்பு பார்த்துக்கத்தாங்க, ஆஸ்பத்திரி போ. ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு, சரியா? ரைட் நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிங்க நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லைவேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை அமைக்கிறீங்களா? நன்றி, வணக்கம்ல.